படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். இந்த பழமொழி சரியானதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இல்ல, இது நாளடைவுல மருவின ஒரு பழமொழி தான். இந்த பழமொழியோட உண்மையான பழமொழி எதுனா, படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான். இந்த வார்த்தைகள் தான் மருவி பிற்காலத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே படிச்சவங்க எதையுமே கெடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எழுதுறவங்களும் நல்ல கல்வியாளர்களாக தான் இருப்பாங்க, கல்வி பெற்றவங்களா தான் இருப்பாங்க. அதனால எழுதுறவங்க எதையும் கெடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பழமொழிகளை நம்ம தவறா புரிஞ்சு கொள்ளாம அதோடைய உண்மையான அர்த்தம், அது எதற்காக சொல்லப்படுது அப்படின்ற நோக்கத்தையும் புரிஞ்சுட்டு அதை நம்ம சொல்லணும். படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். இந்த பழமொழி சரியானதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இல்ல, இது நாளடைவுல மருவின ஒரு பழமொழி தான். இந்த பழமொழியோட உண்மையான பழமொழி எதுனா, படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான். இந்த வார்த்தைகள் தான் மருவி பிற்காலத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே படிச்சவங்க எதையுமே கெடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எழுதுறவங்களும் நல்ல கல்வியாளர்களாக தான் இருப்பாங்க, கல்வி பெற்றவங்களா தான் இருப்பாங்க. அதனால எழுதுறவங்க எதையும் கெடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பழமொழிகளை நம்ம தவறா புரிஞ்சு கொள்ளாம அதோடைய உண்மையான அர்த்தம், அது எதற்காக சொல்லப்படுது அப்படின்ற நோக்கத்தையும் புரிஞ்சுட்டு அதை நம்ம சொல்லணும். படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். இந்த பழமொழி சரியானதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இல்ல, இது நாளடைவுல மருவின ஒரு பழமொழி தான். இந்த பழமொழியோட உண்மையான பழமொழி எதுனா, படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான். இந்த வார்த்தைகள் தான் மருவி பிற்காலத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே படிச்சவங்க எதையுமே கெடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எழுதுறவங்களும் நல்ல கல்வியாளர்களாக தான் இருப்பாங்க, கல்வி பெற்றவங்களா தான் இருப்பாங்க. அதனால எழுதுறவங்க எதையும் கெடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பழமொழிகளை நம்ம தவறா புரிஞ்சு கொள்ளாம அதோடைய உண்மையான அர்த்தம், அது எதற்காக சொல்லப்படுது அப்படின்ற நோக்கத்தையும் புரிஞ்சுட்டு அதை நம்ம சொல்லணும்.